தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னா வந்து ரஜினிகாந்த் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தமிழ் சினிமாவோட முதல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா எம்கேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். யாரா அது தமிழ் சினிமாவோட முதல் சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் யோசிக்கலாம். ஸோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தில் இருந்தவர். அப்படியே ஒரு வாழ்க்கை தலைகீழாக வந்து மாறுனுச்சு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தியாகராஜ பாகவதர் அப்படின்றவர் தான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து 1910 வந்து மாயவரம் அப்படின்ற ஏரியாவில் வந்து பிறக்கிறாரு. இயற்கையிலே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இசையில் வந்து மிகப்பெரிய ஒரு ஞானம் வந்து இருக்குது. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த இசை கச்சேரிகள் இதெல்லாம் வந்து நடக்கிறப்போ போய் பயங்கரமாக வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அது எல்லாத்தையும் வந்து ஒரு சிலர்கிட்டலாம் வந்து பயங்கரமாக கற்றுக்கிட்டே இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நாடகங்கள் அப்படி சொல்லிட்டு இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் வருது. அதனால் நாடகத்துலேயும் வந்து இந்த தியாகராஜ பாகவதர் வந்து நிறைய பர்ஃபார்ம் பண்ணி நிறைய பண்ணுறதுனால அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நாடகங்கள் எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னா கொஞ்சம் ஒரு சில பேர் தான் வந்து பார்ப்பாங்க. அப்போ வந்து நாடகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. இப்போ இருக்க காலகட்டத்தில் டிவிலேருந்து நீங்கள் வந்து சினிமாவுக்கு போகலாம். அப்போ வந்து நாடகத்துலேருந்து தான் சினிமா போனவங்க வந்து அதிக பேர் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் வந்து தியாகராஜ பாகவதர் இவர் வந்து பவளக்கொடி அப்படி சொல்லிட்டு ஒரு நாடகம் வந்து பண்ணுறாரு. அந்த நாடகம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆனோடனே எல்லாரும் வந்து யாருப்பா அந்த ஹீரோ அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒரு படம் பவளக்கொடி அப்படி சொல்லிட்டு அதே டைட்டிலில் ஒரு படம் வந்து எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த படத்துக்கு யாரை வந்து ஹீரோவாக போடலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ இவரே வந்து ஹீரோவாக வந்து நடிக்கிறார். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹிட்டு. தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு ஹிட்டை எந்த கலைஞனும் வந்து கொடுக்கல. அவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டாகுது. அந்த பாகவதரோட புகழ் வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தில் வந்து போகுது. அதுவும் இல்லாமல் இவரோட தோற்றமாகட்டும் அவரோட ஹேர் ஸ்டைல் ஆகட்டும் ரசிகர்கள் எல்லாரும் கொண்டாடி தீக்குறாங்க. என்னடா அது ஃபஸ்ட்டு படத்துல இவ்வளோ பெரிய வரவேற்பா அப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு சில படங்கள் வந்து நடிக்கிறார். கிட்டத்தட்ட 14 படங்கள் வந்துட்டு நடிக்கிறாரு. தொடர்ந்து 14 படங்களில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 படங்கள் மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக வந்து மாறுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணி அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்து நடிக்கிறாரு. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகுது. ஸோ அந்த படத்தோட டைட்டிலே வச்சு மதுரையில் இப்பயும் வந்து ஒரு தேட்டர் வந்து கட்டி வச்சிருக்காரு அந்த ப்ரொடியூசர். ஸோ அந்த அளவு இவர் வந்து மிகப்பெரிய ஒரு வசூல் மன்னனா தமிழ் திரையுலகில் தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்து இருந்தார் அப்படின்றத நிதர்சனமான உண்மை. அண்ட் இவரோட ஒரு கெரியர் இவரோட ஒரு மைல் ஸ்டோனை யாருமே வந்து பிரேக் பண்ணவே இல்லை. இன்னைக்கு வரையும் பிரேக் பண்ணல. என்ன மைல் ஸ்டோன் அப்படி சொல்லிட்டிங்கன்னா ஹரிதாஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்து பண்ணுறாரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் வந்து ஓடி இருக்கு தேட்டரில். ஏன்னா ஒரு வாரம் ஓடுறதே இப்போலாம் வந்து சக்ஸஸ் மீட்டாக வந்து கொண்டாடுறாங்களே. அப்போ 3 வருஷம் ஓடுச்சான்னு கேட்டிங்கன்னா 3 வருஷம் கண்டினியூவாக 3 தீபாவளிகளை வந்து கடந்து ஓடின ஒரே ஒரு படம் தமிழ் சினிமாவில் இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஹரிதாஸ் அப்படின்ற படம். ஏன்னா இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்த ஒரு ஆள் எப்படி நம்மளுக்குலாம் இத்தனை நாள் தெரியாமல் போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அவரோட சரிவு காலம் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமிகாந்தன் அப்படி சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் வந்து இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போலாம் வந்து காசிப்ஸ்லாம் எழுதுறாங்கல்ல, அப்போ வந்து அவர் தான் அந்த காசிப்ஸ்லாம் எழுதுறாரு. சினிமா துறையில் வந்து யார் என்னென்ன தப்புலாம் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து இந்த நடிகர் இவங்களோட இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தவறான தகவல்களை பரப்புற ஒரு ஆளாக இருக்கார். ஒரு சில உண்மைகளும் வந்து சொல்கிறார். இவர் வந்து ஒரு பேனா பிடிச்சி எழுதினாலே அப்போ இருக்கிற ஆட்கள் எல்லாரும் வந்து தயவு செஞ்சு நீங்கள் அப்படிலாம் எழுதிடாதீங்கன்னு சொல்லி வாண்டடாக பணம் கொடுத்த நிறைய ஹீரோயின்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றியும் தியாகராஜ பாகவதர் பற்றியும் ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதுறாரு. அது எங்கே பார்த்தாலும் பயங்கரமாக வந்து பரவுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லட்சுமிகாந்தன் அப்படின்றவர் வந்து கொலை செய்யப்படுறார். இவர் இறந்தோன்னே எல்லாரோட பார்வையும் தியாகராஜ பாகவதர் மேலே வந்து திரும்புது. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் கொலை பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நைட்டோட நைட்டாக போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆயுள் தண்டனையும் வந்து விதிச்சிடுறாங்க தியாகராஜ பாகவதருக்கு. இதில் நான் வந்து குற்றவாளியே இல்லை அப்படி சொல்லிட்டு ஹைகோர்ட் வரையும் போகிறாரு. அதுக்கப்புறமும் எதுவுமே நடக்கலை அப்படி சொல்லிட்டு லண்டனில் ஒரு கோர்ட்டில் அப்ளை பண்ணி அவங்க வந்து இல்லை இங்கே நீங்கள் தப்பாக எடுத்துருக்கீங்க இவர் நிரபராதி தான் அப்படின்னு சொல்லி இவரை வந்து ரிலீஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து படங்கள் நடிச்சாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 படங்கள் வந்து நடித்தார். அப்புறம் ஏன் நீங்கள் இது ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஜெயிலுக்கு போனதுனால இவரோட இமேஜ் வந்து ஒன்று காலியானுச்சு. ரெண்டாவது இவர் வந்து பாட்டு பாடி தன்னோட பர்ஃபார்மன்ஸை வந்து வெளிப்படுத்துகிறவர். இவர் வந்து ஜெயிலுக்கு போன இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வசனம் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. வசனத்து மூலயமா தன்னோட பர்ஃபார்மன்ஸை கன்வே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் நடித்த படங்கள் முன்னாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 14 பாட்டுலாம் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த பாடல்கள் மூலயமா தான் கதைகளை வந்து சொல்லுவாங்க. அந்த ட்ரெண்டு மாறி
இதில் வந்து வசனத்தின் மூலயமா தான் வந்து கதை சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த ட்ரெண்டு வந்து வந்துட்டு இருந்து இவர் அந்த ட்ரெண்டுக்கு அடாப்ட் ஆகாமல் இருந்தது தான் இவரோட தோல்விக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆகுங்க சொல்கிறப்ப இல்லை நான் பண்ணுறது தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் இருந்ததுனாலும், அதே நேரத்தில் வந்து இந்த கோர்ட்டு செலவு, அதுக்கப்புறம் வந்துட்டு வாய்தா, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நிறைய தன்னோட பணத்தை வந்து செலவழித்ததாலும் நிறைய மன உளைச்சலாகி அதுக்கப்புறம் வந்து சொத்தையெல்லாம் இழந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நுரையீரலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு ட்ரீட்மெண்ட் கூட சரியாக பண்ண முடியாத நிலைமையில் இவர் வந்துட்டு இறந்து போனார் அப்படின்றதான் நிதர்சனமான ஒரு உண்மை. தமிழ் சினிமாவில் ஒரு பீக்கில் இருந்த ஒரு சூப்பர் ஸ்டார் சரிஞ்ச கதை இதுதான். இவருக்கு இப்போ வந்து எல்லாரும் வந்து எஸ்டிஆர், எம்ஜிஆர் இந்த மாதிரி 3 எழுத்து மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து எம்கேடினா அவர் தான் வந்து ஃபேமஸ். அவரோட ரியல் ஸ்டோரி இதுதான்.